எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே தமிழர் என்றொரு இனமுண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் பாடியதற்கேற்ப தமிழர் என்று ஒரு குணமுண்டு, தனித்தே தமிழர் என்று ஒரு இனமுண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு சொன்னவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் பிள்ளைகள் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை, தாழ்த்தப்பட்டவன் தான். அப்படி என்றால் எங்களை தாழ்த்தியவன் எவன் என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வியும் அவனுக்கு எதிரான போரும் தான் நாங்கள் செய்கிற இந்த புரட்சிகர அரசியல். இதிலே மாமேதை மார்க்ஸ் அவர்கள் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்துமே மாறிவிடும் என்கிறார். அப்படித்தான் உலகில் பல்வேறு மாறுதல்கள் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. அப்படி பன்னெடுங்காலமாக என் தாய் நிலத்திலே எமது உரிமையை நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால் எங்கள் உரிமைகள் பறிபோய், எங்கள் உடைமைகளும் பறிபோய், கடைசியாக உயிரை இழக்கிற அவல நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கால சூழலில் தமிழ் பேரினத்தின் மக்கள் ஒரு எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து எழ இருக்கிற கடைசி வாய்ப்பு சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வில் திரள்வது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. அதை நீண்ட கால எமது இன வரலாற்றை, எமது முன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து நேசித்த பிள்ளைகள், கற்றறிவை விடவும் பட்டறிவு மேலானது என்பதை அறிந்த பிள்ளைகள் இந்த களத்திலே ஒரு மகத்தான மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். அதிலே உங்கள் பிள்ளைகள் சுமந்து நிற்கிற கோட்பாடுகளில், முன்வைத்த தத்துவங்களில் மிக முதன்மையானது ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கம். அதை உங்கள் மகன் தொடர்ந்து பேசி பேசி, உங்களுடன் பிறந்தவன் 15, 16, 17 நாட்களாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசி பேசி குரல் கம்மி இருப்பதால் அதை உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற அந்த வலியை, என்னுடைய ஆவேசத்தை, ஆதங்கத்தை, கோபத்தை வீச்சாக எடுத்து உங்களுக்கு கடத்த இயலாது என்பதால் நான் ஏற்கனவே இதே சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் இந்த பஞ்சமரில மீட்பும் என்கிற தலைப்பிலே பேசியது. நம்முடைய முன்னவர்கள் தாத்தா பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா MC ராஜா அவர்களுடைய விழாவை முப்பெரும் விழாவாக பொன்னேரியில் நடத்திய போது உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் பேசிய பேச்சை காணொலி ஆவணமாக திரையிடுகிறேன். அதிலே அன்று நான் பேசிய பேச்சு திரையிலே வரும். என்னால் அந்த ஆவேசத்தோடு இப்போ பேச முடியாது. இடையிடையே மறித்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோடு நேரடியாக தொடர்ந்து பேச இயலாமைக்கு வருந்துகிறேன். இதை பாருங்கள். எங்கள் கனவை, எங்கள் கருத்தியலை, எங்கள் நோக்கத்தை, எங்கள் லட்சியத்தை தாள்களில் எழுதி தந்தோம். எங்கள் தத்துவத்தை நீங்கள் படிக்கலை. எங்கள் கனவை காகிதத்தில் வடித்து தந்தோம், நீங்கள் படிக்கவில்லை. என்றால் படிக்கிற பழக்கம் நம் சொந்தங்களுக்கு குறைந்து விட்டது. கருத்தியல் புரட்சியின் மூலமாக கத்தி கத்தி கடத்தினோம். கொஞ்சம் கொஞ்சம் உங்களை செவிகளை சென்று சேர்ந்து சிந்திக்க தூண்டியிருக்கிறது. இப்போது உங்கள் பிள்ளைகள், தமிழ் தேசிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி எப்படி இருக்கும், எங்கள் கனவு எவ்வளவு பெரிது என்பதை காட்சியாக விரித்து விரித்து உங்கள் கண்களுக்கு படைக்கிறேன். பாருங்கள். இந்த பிள்ளைகள் கையில் நாடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்றால் எங்களை நம்பி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தாருங்கள்.
ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை, கலை இலக்கிய பண்பாட்டை, அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும். தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கென்று வழித்தடம் திறக்க. ஒருவன் குனிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இதைத்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து புரட்சிகர அரசியல் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். இட ஒதுக்கீடு என்பதிலே நமக்கு உடன்பாடு இல்லை. இடப்பகிர்வு, இட பங்கீடு என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. அதுவே உறுதியான இறுதியான நிலைப்பாடு. அதிலே நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் இங்கே உயர் சாதி இந்துக்கள் படிக்கிற பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற போது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களுக்கே இந்த சலுகை என்று எரிச்சல் உறுகிறார்கள். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் இந்த சாதி ஒழிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள். பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ், சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று பேசித் திரிகிறார்கள். பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள்? சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். மனிதன் பரிணாம வளர்ச்சியில் தோன்றியது என்பதை கற்பித்திருந்தார்கள், படிப்பிச்சிருந்தார்கள். சாதியை தோன்றி தருகிறது. பிளாட்டோ என்று சொல்றான், சாக்ரட்டிஸின் மாணவன், மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் தோன்றியவன் என்பதை கற்பித்திருந்தாலே இந்த மண்ணுலகில் இந்த ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பினால் கற்பிக்கப்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள் தோன்றிருக்காதுங்கிறான். இந்த படைக்கப்பட்டவனா கடவுள் இதை உயர்வா ஒருத்தனை படைச்சு ஒருத்தனை தாழ்வா படைச்சு நம்பிக்கிட்டு இருக்கான். பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் எங்கிருந்து? கோரங்கள் இருந்து. சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்து விட்டால் ஒளிந்துவிடும் என்று பேசுவது அப்படித்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பா, இது அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது உங்க பிள்ளை சொன்னது. அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாடு அவரை வாய்ச்சு அதை படிச்சு தான் நான் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு என் தம்பி தங்கைகள் பாருங்க எப்படி சொல்றாரு. சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுக. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன், மேல் சாதி கீழ் சாதி என்ற ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? இதுல உங்க பிள்ளை என்ன சொல்றேன்னா, சாதி அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வரும் என்றால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வந்து ஆட்சி செய்யும் என்றால் அங்கே மனிதநேயம் என்பது மாண்டு போகும், மரணித்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணமே அரசியலாகும் என்றால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே சேவை என்ற சொல் செத்து போகும். முதலீட்டாளன் பணத்திற்கு வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த வேட்பாளன், அந்த முதலீட்டாளனுடைய லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை செத்து போகும். இது உங்கள் மகன் உங்களுக்கு முன்வைக்கிற தத்துவ நிலைப்பாடு. சமத்துவம் என்பது அல்ல, சம பங்கு என்பதுதான். இங்கே என்ன அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும்.
அது என்ன சொல்றாரு நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர்? சமபங்கு என்பதை ஏற்க முடியாது, உரிய பங்கு, உரிய உரிமை என்பதை சொல்றாங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்தை முன்வைத்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ளணும். ஏன் உரிய உரிமை? சமபங்கு என்பதை ஏற்க இயலாது. ஏன்? நீ மாளிகையில் இருக்கிறாய், நீ மேட்டில் குடியிருக்கிறாய், நான் மண் குடிசையில் இருக்கிறேன், பள்ளத்தில் இருக்கிறேன், தாழ் நிலத்தில் இருக்கிறேன். நீ பல நூறாண்டுகளாக கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் பல நூறாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். இருவருக்கும் சம பங்கு என்றால் எப்படி ஏற்பது என்கிறார். அப்ப என்ன வழி? உரிய பங்கு, உரிய உரிமை, அதுதான் சரியானது என்கிறார். அவருக்கு பின்னால் வந்த அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய பாட்டனாரின் கருத்தையே திருப்பி வலியுறுத்தினார் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்ல, சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு. அதேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். நாங்கள் சாதிவாரி பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல, சாதியை வளர்ப்பதற்காக அல்ல, சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இவன் கல்வி கற்க வாய்ப்பு, இவன் கல்வி கற்க மறுப்பு, இப்படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல, சம பங்கு என்பதான் ஏற்புடையது. அதே நிலையில் தான் இன்றும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும், பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும், அவனுடைய சந்ததியும், எங்களுடைய சந்ததியும், இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே, அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி? எனக்கு இடுப்புக்கு கீழே காலால் நடக்க முடியாது, அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடலை உறுதி செய்து கொள்ளுகிறார். இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது எப்படிப்பட்ட சமூக நீதி? இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது? சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிமிலி விளக்கிலே படிக்கிறோம். தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு வசதி இல்லை. எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை, கரும்பலகை இல்லை, குளிரூட்டி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, எண்ணற்ற வசதிகள் குறைவு. ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் எங்கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று. இதைத்தான் சமச்சீர் கல்வி முறை என்கிறார். சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறை இல்லை. அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்கணும். சமச்சீர் கல்வி இல்லை, சமச்சீர் பாடமுறை, சமச்சீர் கல்வி முறை இங்கே இல்லை. சீக்கிரட் ஆசிரியர் எனக்கு, ஒற்றை ஆசிரியர் பள்ளியில் நான், ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துகிற பள்ளியில் வேறொருவன் நகர்ப்புறத்திலே, இருவரும் பொதுத்திறன் போட்டியிலே வேலை வாய்ப்பில் ஒன்றாக போட்டியிட்டு வெல்வதென்றால் அது எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை என்பது எவ்வளவு வேடிக்கையான என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். அதான் இங்க சொல்லுது. அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான், சிறப்பு வகுப்புகள், அவனுக்கு தனி பயிற்சி டியூஷன் வைக்க முடியுது, எனக்கு வைக்க முடியாது. ஏன்? வறுமை. ரெண்டு பேருக்கும் எங்கே சரியான கல்வி கிடைக்கிறது? முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள். பி கிரேட், சி கிரேட், இரண்டாம் தர, மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில். இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை இதை தகர்க்க வேண்டும். எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஏன் வந்தது? இந்த சமூக பிரதிநிதித்துவம், சமூக நீதி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கள் புரிஞ்சுக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது அப்படி ஒன்றே கிடையாது. அப்படி என்றால் மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருந்தால் மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற ஒரு கோட்பாடு பிறப்பது சரி. இங்கே சமூக நீதி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பங்கீடு, இட ஒதுக்கீடு என்கிற சொல்லை ஏன் நாம் வெறுக்கிறோம் என்றால், ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களை ஒதுக்கி விட்டீர்கள், எனக்கு உரிய உரிமை, அது எப்படி ஒதுக்கீடாகும்?
அப்ப உரிய பகிர்வு, பங்கீடு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை. அப்போ வகுப்பாரி பிரதித்துவம், இந்த சமூக நீதி எதற்காக உருவாக்கப்பட்டது? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், சோசியலி பேக்வர்ட் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் நாம், அவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சோசியலி பேக்வர்ட் என்று சொல்லி, முன்னேறிய சமூகத்தினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று சொல்லி 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை இப்போது பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறது. நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த வகுப்புவாரி பிரதித்துவம் சமூக நீதி கோட்பாடு கொண்டு வரப்பட்டது அல்ல. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாது என்பது அவன் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் சீமான் குளிக்கக்கூடாது என்பது அவன் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த கோயிலுக்குள் அவன் நுழையக்கூடாது என்பது சீமான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க கூடாது சீமான், அவனுக்கு கல்வி கற்க அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல. அவன் தாழ்ந்த சாதி, அவன் இழிமகன், அவன் ஈன பிறவி, அதனால் இந்த தெருவில் நடக்கூடாது, குளிக்கக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது. அப்போ எந்த சாதியின் அடிப்படையில் என்னை தாழ்த்தி வீழ்த்தி எனக்கு உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை தர மறுத்தாயோ, அதே சாதியின் அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்கு போராடி பெற்ற உரிமைதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். போராடி பெற்று தந்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவு சமூகம் இந்த நிலத்திலே எண்ணற்ற ஒரு கிளர்ச்சி செய்தார்கள், போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு சட்ட வடிவம் தந்து செயல்படுத்திய மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தந்தார் அம்பேத்கர் என்று. இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ற உரிமையை வெள்ளைக்காரன் ஆட்சியிலே கொடுத்து விட்டான். பஞ்சமர் நிலத்தை தந்தவன் இவன் அல்ல, பிரிட்டிஷ்காரன். நல்லா கவனிச்சுக்க. நீ அவங்காலத்திலே ஷெட்யூல் டிரைப்ஸுக்கும் எஸ்சிக்கும் உரிமையை கொடுத்து விட்டான். புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்று தந்தது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசி மக்களுக்கு என்பதை அறிவார்ந்த சமூகம் புரிஞ்சுக்கணும். அதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுத்தார். அவர் தாழ்த்தப்பட்ட ஆடப்பாய்த்தேக்காரா ஒட்டுமொத்த நாட்டுக்கமான உரிமையை பெற்றுக் கொடுத்த மாமேதைடா அண்ணல் அம்பேத்கர். அதை இனிமே அதை கத்துக்க, புரிஞ்சுக்க. நீ போட்டா போடு, போலேனாப்பா ஓட்ட, ஆனா தெரிஞ்சுக்க. இவங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கூடுங்கிற சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க இருக்கு? சரி, இப்ப நான் இந்து மதத்தில் இருக்கேன், நான் கோனாரு, எனக்கு எது வைக்கிறேன் இல்லையா? சரி சொல்லு. அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி இல்ல, இஸ்லாமிய கிறிஸ்தவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இது என்ன கோட்பாடு? அப்படி கொண்டு வரப்படல. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற விவாதம் வரும்போது இருமுறை இந்திய நாடாளுமன்றத்தில் நேரு அவர்கள் அமைச்சரவையில் இருமுறை அந்த கருத்தை முன்வைக்கும் போது தன்னுடைய வாத திறமையால் வாதிட்டு தோற்கடித்த புரட்சியாளன் அண்ணல் அம்பேத்கர். புரியுதா? அனைத்து கட்சி கூட்டத்திலே பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டை எல்லாரும் ஆதரிக்கும் போது உன்னுடைய ஒற்றை மகன் எழுந்து சாண்டை செய்து நிறுத்தியவன் பிரபாகரன் மகன் சீமான் என்பதை நினைவில் வைத்து பேசுகிறேன். சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த தெருவிலே நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தள்ளி வைத்தாய். கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதும் அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் கிடைக்க பெற செய்கிற வாய்ப்புதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதை சாதி வேண்டாம் என்கிறார்கள், சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள். பசினா பசி எப்படி போகும்? சாப்பாடு போட்டாதான் போகும். சாப்பாடு போடணும் இல்ல, அவரவர் பசிக்கு ஏற்ப போடணும். 3 வேளை சாப்பிடறவனு ஒரே ஒரு வேளை சாப்பிடறவனு ஒரே மாதிரி உணவுன்னா அவ கூடுதலா ஒரு கை பண்ணணும், போடணும். அப்படி 5 புள்ள பிறந்தாலும் ஆத்தாவுக்கு கொஞ்சம் எலும்பு தோணும்பா, உடல்ல வலுவில்லாத பிள்ளைக்கு கூட ஒரு கரண்டி வைக்கும்டா, அதான்டா எங்களுக்கு கூட ஒரு கரண்டி வைடாங்கிறா. பைத்தியக்கார பிள்ளை, அதுதான் சமூக நீதி. இவன் எங்க தாத்தா சமூக நீதி போராளி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அவன் என்ன எங்களுக்கு அர்ப்பிக்கிறான் பாரு. இந்த பாரு எப்படி பேரு. இப்ப அந்த மாதிரி பேசுறதுக்கு தொண்டை கம்மிக்குச்சுனால அதை எடுத்து போடுறேன். என்ன சொல்றாரு? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற
வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை நீர் உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? இந்த கூட்டத்தில் யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழுந்து திமிரி நின். நீ இந்த நாட்டை ஆண்டவன், நீ ஆண்ட பரம்பரையில் வந்தவன், நீ தாழ்ந்தவன் அல்ல. இதை உனக்கு உணர்த்ததற்காகவே பறையன் என்று இதழ் நடத்தினேன், ஏடு நடத்தினேன் என்கிறார். பறையன் என்பது இழு சொல் அல்ல. அதைத்தான் உன் மகன் சொல்கிறேன். பறை இது சாதி பறை அல்ல, ஆதி பறை. ஆதி பறை அதை அடி பகை, அது சாதி பறை, அதை அடியடா பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை உன் மகன் வைத்தது காரணம் அதுதான். அதுதான் சாதி பறை அல்ல, ஆதி பறை, அதை அடித்து பகை முகத்தில் அறை என்ற வழக்கத்தை உன் மகன் முன்வைத்தேன். தாத்தா என்ன சொல்றார்? இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு, இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கோட்பாடு என்ன? நான் பறையன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல, என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம். என்ன சொல்ற? நான் முத்தரையர் இல்ல, நான் குறவர் இல்ல, நான் எதுவும் இல்ல, இது அடையாளம் இல்ல, என் குடி பிரிவு. அடுத்த என்ன? அடுத்த என்ன? நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறை வழிபடுகிற மார்க்கங்கள், சமயங்கள், இவை மாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் அடையாளம் அல்ல. ஆனால் பிறப்பில் இருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத, மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான். நம் தாத்தா, நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னது, பிறப்பினால் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக மாற்றாக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அவன் பேரன் வந்தேன், புதிய கோட்பாடு. இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை. ஏன்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். புரியுது நினைக்கிறேன். கடவுள் வரி, சமய வரி, கண்ணலிக தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். அந்த தாய் ஆளணும்னா இந்த சாதி பேயும் மத பேயும் சாகணும். அதுக்கு ஒரே வழி, நாங்கள் தமிழர்கள் என்று எழணும். அதான்டா. இல்லாத சாதி இல்ல, சாதி இல்ல, கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது, மதத்துக்கு இருக்குது. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா, ஒரு அரசியல் இருக்கா, ஒரு ஆள் இருக்கானா? நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில், இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் ஏதாவது செய்யுமா? இந்த நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, இந்த தேர்தலில் வாக்கு சேகரிக்கிற ஒரு தலைவன், அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா என்று எவனாவது பேசிக்கிட்டா இப்படியே ஊருக்கு போயிடா, நான் சிவகங்கைக்கு போயிடா, டேய் இப்படியே போயிடா சொல்றா பாப்பா. வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா. வெள்ளைக்காரனை வாழும் வேடு வைத்து விளக்கடித்த மரவன் பூலித்தவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானடா. தமிழ் பேரியத்தின் பெருமைமிக பெண்ணின் குறியீடுறார். மாதர்குலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீர பெருமாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே. பூலித்தேவன், மருதுவன், இந்திய துணைக்கண்டத்திலே என் உடன் பிறந்தவனே, எல்லா ஆண்மகளும் வீர மக்களும் வெள்ளைக்காரனும் தோற்று போனார்கள், உயிரை இழந்தார்கள். இந்த துணைக்கண்டத்திலே வெள்ளைக்காரனை அவன் படையை வீழ்த்தி இழந்த நிலத்தை மறுபடி மீட்ட மானமரத்தி நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான் என்பதை ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றார்கள், ஒரே ஒரு மகள் வென்றான். அந்த வரலாறை, அந்த பாட்டிக்கு இருக்கிற நிலைமை கொஞ்சம் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தினம் பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இந்திய போராட்ட வரலாற்றிலே இந்த பெருநிலத்திலே துணைக்கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான்டா. அவளுக்கு சிவகங்கை அரண்மனை கிட்ட மரப்பாச்சி தண்டி என் ஊர்ல தான். கண்ட நாய்க்கு வந்தவன் போனவனுக்கு தெருவலான் சிலை
நம்ம பாட்டிக்கு அந்த அரண்மனை வாசல மரப்பாச்சி தண்டி சிலை. என்ன செய்யலாம்னு சொல்லு, என்ன செய்யலாம்னு சொல்லு. உன் அடையாளத்தை மறைச்சு இந்த திராவிட திருட்டு பழுக தங்கள் அடையாளத்தை நிறுவி எல்லாம் பெரியார், அவர் தான் படிக்க வச்சார், அவர் தான் சட்டி போட்டு விட்டார், அவர் தான் பல்வளைக்கு விட்டார். வைத்தியகர படிக்க வச்சவன் நம் தாத்தன் காமராஜ், குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். எல்லாம் பெரியார் போட்டாத எனக்கு ஓட்ட. என் இனத்தில் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார், தயவு செய்து போடு எனக்கு ஓட்ட. பொம்மை கதைட்டு வேற எங்கேயாவது செல பார்த்திருக்கியா? பூலித்தேவனுக்கு நெற்கட்டின் சேவலை விட வேற எங்கேயா அட பார்த்திருக்கியாடா நீ? பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவாங்கடா. தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் பாட்டாத்தனுங்களுக்கு போடுவாங்கடா. செக்கை இழுத்த வரவன் ஒருத்தங்கடா நம்ம பாட்டை. பணக்காரன்டா, பிறப்பால் பணக்காரன், சொத்தம்பட்டை விட்டு நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு எல்லா சாதிக்காரன் மாலை போட்டுவாங்க. இங்க பாத்திருக்காடா? ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசன், பெரும்பிடுகு முத்திரைன்னு நமக்கு ஒரு பாட்டு இருக்காடா. சுவரன் மாறன் நம்முடைய பாட்டேன். எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்காடா? இல்லடா, அதான்டா இங்க இருக்கிற அரசியல். பெரும்பிடுகா முத்தரையில 2 பேரை போய் மாலை போட விடுவான்டா. தீரன் சின்னமலையா கவுண்டர்ல 2 பேர் போடு. முத்துராமலிங்க தவிர இதான் திராவிட அரசியலின் சூழ்ச்சி. இதை தகர்க்க சொன்னது யார்? என்னுடைய தாத்தன் இரட்டமலை சீனிவாசன். ஆடாத நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எல்லாரும் சமமா சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல 100 ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய நாங்கள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கிறோம், அடிச்சு நொறுக்கிறோம். அந்த மருது வண்டியா அது கண்டுக்கிறது இல்ல, வேல்நாச்சார சுத்தமா இல்ல. காமராஜரா நாடால 4 பேர் போகண்டா, அதுவும் போனா போவான் இல்ல. இது யாருடைய வேலை? திராவிடன். ஆனால் போற்றுவதற்கும் வழக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்கு. அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான். நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்துக்கு நிற்கிறவனா நாங்கள் தமிழர்கள் என்ற திமிரு. நாய் பேய் நாய்களா நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை. ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு போவான். அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து விரிந்து தம் இன முன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம். இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாளில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குடா. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். எப்படின்னா, ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அண்ணல் வாசிட்டு அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மாநாட்டில் பேருரையாற்றுறாங்க. அந்த உரையில் இருக்கிற ஒரு பகுதியை தான் உங்க மகன் இதில் பேசியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, அது நீங்களே பாருங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த 2 சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை, அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது வயது வந்த எல்லோருக்கும் நமக்கு தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. குறிப்பா எனக்கு
உனக்கு என் முன்னாடி வந்திருக்காரு என்ன சொல்றாரு பாரு, டே நீங்க இதை செய்யுங்கடாங்கிறாரு. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு பிறகு இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம், அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லை என் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டும் சூட்டு மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான் அண்ணல் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை ஏற்கிறோம். மார்க்ஸை எங்களுடைய அறிவாசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தான் ஏற்கிறோம். பிளாட்டோவை, அரிஸ்டாட்டிலை அப்படித்தான் ஏற்கிறோம். ஏங்கல்ஸை அப்படித்தான் ஏற்கிறோம். ஹோசிமினை அப்படித்தான் ஏற்கிறோம். மாசே துங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தான் ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் சிவானந்தத்தையும் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான் எங்களுக்கு ஒரு கோட்பாடு. பண் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர். ஒவ்வொரு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். கடைசியா மதிப்புமிக்க உரிமை ஒன்று இருக்கு, அது 1000 விற்காத சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க உரிமையை விற்பது அவமானகரமானது. வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக விடுதலைக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அது என்ன வழி? வாக்கு என்கிற வலிமை மிக்க ஆயுதத்தை ஏந்துவதுதான். அதைத்தான் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் ஏந்துங்கள். அநீதிக்கு எதிராக. எப்படிப்பட்ட அநீதி? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை, ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற கோட்பாட்டை கொண்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அநீதி ஆட்சிக்கு எதிராக ஒரு அறப்போரை தொடுங்கள். வாக்கு எனும் வலிமைமிக்க ஆயுதத்தை ஏந்தி. இதற்கு மேலும் இவ்வளவு காலமும் இந்த நிலத்தில் இவ்வளவு காலமும் ஆட்சி செய்து ஒரு அடிப்படை தேவை கூட நிறைவேற்ற முடியாத ஏழ்மை, வறுமை நிலையில் நம் இன சொந்தங்களை வைத்த இந்த ஆட்சியாளர்களுக்கு திரும்ப அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா? படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையிலே, உயிர்காக்கும் மருத்துவர் வீதியிலே, சேவை செய்யும் செவிலியர்கள் போராட்டத்திலே,
உணவளிக்கும் உழவர் குடிமக்கள் வீதியிலே, மீனவர்கள் வீதியிலே, போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண் குடிமக்கள் சிப்காட்டுக்கு விளைநிலங்களை பறிக்கிறார்கள் என்று போராட்டத்தில் எத்தனை 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 போராட்டங்கள். துப்புரவு பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், எல்லாரும் 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 வீதியில் வந்து விட்ட பிறகு ஆட்சியாளர்கள் நல்லாட்சி என்று சொல்கிறார்களே, எப்படி ஏற்கிறீர்கள்? நல்லாட்சி கொடுத்த ஒருவன் எதற்கு கூட்டணி வைக்கிறான்? எந்த கட்சி வந்தாலும் 2-3 சீட்டை கூட்டி என் கூட்டம் கேட்கிறான். கோழைதான் கூட்டம் கேட்பான். கூட்டத்தில் இருப்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம்? நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பி, அடுத்தவன் கால்களை நம்பி இல்லை. நாங்கள் கால்கள் வழிநடத்தி நடக்கவில்லை, எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். மனச்சான்று வழிநடத்தியபடி நடந்தவர்கள் தான் உலகத்தின் மகத்தான மாறுதல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி அப்படி எல்லா புரட்சியாளனையும் வாசித்து நேசித்த பிள்ளைகள். இந்த மண்ணில் தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் விடுதலைக்கு, உயர்வுக்கு, மேம்பாட்டிற்கு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். யாரை நம்பி? என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தோர்களை, அறிவார்ந்த பெருமக்களை, என் தாய் தமிழ் சொந்தங்களை நம்பி. வந்தவனை எல்லாம் வாழ வைத்த என் தமிழ் சமூகம் சொந்த மக்களை வீழ வைத்து தாழ வைத்து விட்டது. இனிமேலாவது உங்களுக்கான ஆட்சி அதிகாரங்களை நிறுவுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், திமுக வென்றது. ரெட்டலைக்கு போட்டீர்கள், அதிமுக வென்றது. எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள். தாமரைக்கு போட்டீர்கள், பிஜேபி. கைக்கு போட்டீர்கள், கை சின்னத்துக்கு போட்டீர்கள், காங்கிரஸ் வென்றார்கள். ஆனால் நீங்கள் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இம்முறையேனும் வெல்லுங்கள், வெல்லுங்கள், வெற்றியடையுங்கள். அதற்கு ஒரு வாய்ப்பு வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறது. என்ன வாய்ப்பு? ஏப்ரல் 23ஆம் தேதி, இம்மாதம் 23ஆம் தேதி நீங்கள் செலுத்த போற வாக்கில்தான் வருங்கால தலைமுறையின் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட போகிறது. இந்த தேர்தலில் வாக்கு கேட்க வருகிற எவனாவது இது மாதிரி மக்களை முன்னின்று அணுகுவானா என்று பாருங்கள். வந்தால் 2000 தாரேன், 2000 தாரேன், 2000 தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், தாலி தாரேன், சிலிண்டர் தாரேன்மா. நீ என்ன சொல்லணும்? உனக்கு ஒரு போத்தல் விஷம் தாரேன், குடிச்சிட்டு செத்துப்போ என்று சொல்லணும். இதான் சொல்லணும். மான தமிழன்னா அதான் சொல்லணும். எனவே அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து நீங்கள் வெற்றியடைய வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த தேர்தலில் வாக்கை செலுத்த போங்கள். வாக்கு செலுத்த செல்லுகிற போது வாக்ககத்தில் நின்று எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தரமான கல்வியை யார் தருவார்? சரியான மருத்துவத்தை யார் தருவார்? தூய குடிநீரை எவர் கொடுப்பார்? எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை எவர் தருவார்? இதுவரை இருந்தவர் தரவில்லை. திரும்ப திரும்ப உங்கள் மகன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பிரச்சனைகளை எல்லாம் தந்தவர்கள் இந்த பக்கம், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று உங்களோடு உங்களுக்காக வந்தவர்கள் இந்த பக்கம், நீங்கள் இந்த பக்கம். வாக்குக்கு காசு இல்லை, பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு நாங்கள் வைக்கிற முழக்கம். அதனால் நாங்கள் வாக்குக்கு காசு தரமாட்டோம். வாக்கை பற்றி கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். நாங்கள் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம். அவர்கள் திராவிடர் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள். திராவிடர் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு போட்டு விடாதீர்கள், உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டாகிவிடும். நாங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் எனக்கு போடுங்கள். என் சாதிதான் முக்கியம், போற்றாத. இல்லை, எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் எங்களுக்கு போடு. என் மதம்தான் உயர்ந்தது, போற்றாத. இல்லை, அதை தாண்டி மனித நேயம்தான் முதன்மையானது, புனிதமானது. தயவு செய்து எங்களுக்கு போடு, எங்களுக்கு போடு. யாரிடத்தில் நாடு இருந்தால் மண்ணும் மலையும் காடும் அருவியும் ஆறும் நிலமும் வளமும் மக்களின் நலமும் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும் என்பதை ஆய்ந்தறிந்து எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள், வாக்கை செலுத்துங்கள். வாக்கை செலுத்த போகிற போது சாப்பிட்டு விட்டுத்தான் போவீர்கள். தட்டிலே சாப்பாடை தந்தவன் யார் என்று எண்ணி பாருங்கள். அது விவசாயி தான்.
அவனுக்கு நன்றி என்ற எண்ணத்தை, அந்த உணர்வை உங்கள் எண்ணத்தில் தாங்கி வாக்கத்திற்கு செல்லுங்கள். நன்றி என்ற எண்ணத்தோடு செல்லுங்கள். அந்த உங்களுக்கு உணவு தந்தவன் எங்கள் சின்னமாக நிற்பான் விவசாயி, அவனை தொடுங்கள் நன்றி என்று. அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். எனவே என் அன்பு சொந்தங்களே, விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். என் அன்பு சொந்தங்களே, இந்த தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளை அறிமுகம் செய்கிறேன். இங்கே திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடுகிறேன் பாசத்திற்குரிய தம்பி வழக்கறிஞர் பேச்சுமுத்து அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள். அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை தமிழ் கற்ற என் தங்கை சுபா சந்திரசேகர் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். மயிலம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய மைத்துனர் மருத்துவர் விக்ரம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்கை செலுத்துங்கள். அடுத்ததாக வானூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் கரிகாலன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். இங்கே என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி எதை சொல்லும்? நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்கள் அன்பு பிள்ளைகள் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். அடுங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான்.